யாருக்கும் தலை வணங்காமல் சுய கௌரவத்துடன் வாழக்கூடிய தனுசு ராசி லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். எங்கள் குருஜியின் பொற்பாதம் தொட்டு வணங்குகிறேன். காலபுருஷ தத்துவத்தின்படி 9ஆம் ராசி தனுசு ராசியாகும். 9ஆம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானமாகும். காலபுருஷ தத்துவப்படி தனுசு ராசி தகப்பன் ஸ்தானமாக இருப்பதால் இவர்களுக்கு சிறு வயது முதலே தகப்பன் அன்பு சரிவர கிடைக்காது. ஆனால் தன்னுடைய குழந்தைக்கு தகப்பனுடைய அன்பை வாரி வழங்குவார்கள். தனுசு ராசிக்காரர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் அந்த நிர்வாகத்தை திறம்பட செய்யக்கூடியவர்கள், அனைவரையும் அனுசரித்து வேலை வாங்கக்கூடியவர்கள். இவர்களிடம் யாரும் ஓப்பி அடிக்க முடியாது. ஆடுற மாட்ட ஆடி கறக்கவும் தெரியும், இவர்களுக்கு பாடுற மாட்ட பாடி கறக்கவும் தெரியும். தனுசு ராசிக்காரர்கள் போராத காலமாக ஏழ்மை நிலையில் பிறந்திருந்தாலும் தன் வாழ்நாளில் விடாமுயற்சியாக உழைத்து நல்ல நிலைமைக்கு வந்து விடுவார்கள். தன்னுடைய சிறு வயதில் தகப்பனுடைய பாரத்தையும் சுமக்கக்கூடியவர்கள், திருமணத்திற்கு பிறகு துணைவரின் பாரத்தையும் சேர்ந்து சுமக்கக்கூடியவர்கள் இவர்கள். தன்னுடைய குழந்தைகளை அன்புடனும் கண்டிப்புடனும் வளர்க்கக்கூடிய உன்னத மனிதர்கள் இவர்கள். உங்கள் 4ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும், கடன் சுமை ஏற்படும். கொஞ்சம் கவனமாக செலவு செய்யுங்கள். உங்கள் 4ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் கொஞ்சம் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். கொஞ்சம் கவனமாக இல்லாவிட்டால் அது தீராத கடனாக மாறிவிடும். உங்களுக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் ஓரளவுக்கு தற்போதே நீங்கள் கடனாய் இருப்பீர்கள். உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 6ஆம் இடம் என்பது கடன், நோய், மனவேதனை ஆகும். அப்படிப்பட்ட இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குவதில் நிதானம் வேண்டும். இந்த காலகட்டத்தில் அன்டைமில் சாப்பிடுவதால் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவியிடம், நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் இந்த காலகட்டத்தில் மனவேதனைக்கு ஆளாகி விடுவீர்கள். இதைதான் ஜோதிட சாஸ்திரப்படி ரண சஸ்திரு ரோகஸ்தானம் என்பார்கள். 6இல் குரு இருப்பதால் தாயார் உறவில் விரிசல் ஏற்படும். உங்கள் அலுவலகமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், கவனமாக இல்லாவிட்டால் பொருள் திருட்டு போய்விடும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொருள் திருட்டு போயிருக்கும். 6ஆம் இடத்து குரு பயிற்சியால் ஒரு சிலருக்கு இப்போயே பொருள் திருட்டு போயிருக்கும். அது உண்மையா இல்லையா என்று கமெண்டில் சொல்லுங்கள். நல்ல உறவாடி கொண்டிருந்தவர்கள் திடீரென்று உங்களுக்கு பகையாய் இருப்பார்கள். அதுவே உங்களுக்கு மிக மன வேதனையை கொடுத்திருக்கும். வயல்வெளி காட்டு பகுதியில் வசிப்பவர்கள் வெளிச்சமில்லாத இடத்தில் புழங்காதீர்கள், விஷக்கடி ஆபத்து ஏற்படும். ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள், ஜாதகம் பார்க்க விரும்புவர்கள் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் குருஜியின் மூலம் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.